السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. الحمد لله sisters, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் உயர்ந்த ஈமானையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். ரப்பனா ஸித்னா இல்மா. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், நம்ம வந்து சூரா அல் ஆதியாத் 100வது சூரா பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிவேகமாக செல்லுபவை இல்லைனா விரைவாக செல்லுபவை அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷில் த சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மக்காவில் அருளப்பட்ட சூரா, மக்கி சூரா. இது வந்து மதினாவில் அருளப்பட்டதாகவும் கருத்து வேறுபாடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சூறா வந்து மக்காவின் ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து இறங்கியிருக்கலாம் அப்படிங்கிறது முஃபஸ்ஸிரின்களுடைய கருத்து. இப்போ வந்து இதில் 11 வசனங்கள் இருக்குது. அல் ஆதியாத். ஆதியாத் அப்படின்னு சொன்னாலே விரைவாக செல்பவை அப்படிங்கிறதான் அர்த்தம். இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல 11 வசனங்களில் 5 வசனங்கள் பார்த்திங்கன்னா விரைவாக செல்பவையை பற்றி மட்டுமே இதில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. இன்ஷால்லா அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போது இந்த சூறாவினுடைய சாராம்சம் என்ன, மைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் வந்து அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கெட்டவனாக இருக்கிறான் அப்படிங்கிறது தான் இதனுடைய மைய கருத்தாக இருக்குது. அவனுக்கு வந்து மனிதனுக்கு செல்வத்தை அல்லாஹ் கொடுத்துருக்குறான். ஆனால் அல்லாஹ் வந்து அதை வந்து அல்லாஹ் தான் மனிதனுக்கு கொடுக்குறான். ஆனால் கொடுக்கப்பட்ட அல்லாஹ்வையே மறந்துடுறான். எப்போ? செல்வத்தை நேசிக்கும் போது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மறுமையினால் மனிதர்களோட அந்த நாள் அன்னைக்கு மனிதர்களோட மனசுலேருந்து ரகசியங்களை எல்லாத்தையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளியாக்குவான். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு என்ன அவன் சொல்ல போகிறான் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த சூறாவில் வந்து முக்கிய கருத்தாக இருக்குது. ஸோ இதை பற்றி இன்ஷால்லா நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து வார்த்தைக்கு வார்த்தை பொருளோட இன்ஷால்லா தெரிஞ்சுக்கலாம். வல் ஆதியாத்தி தப்ஹா. வல் ஆதியாத்தி அப்படின்னு சொன்னால் அதிவேகமாக செல்லுபவை. அப்போது அதிவேகமாக செல்லுபவை அப்படிங்கிறது இங்கே என்ன குறிக்குது அப்படின்னு சொன்னால் குதிரைகளை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போது அதிவேகமாக ஓடும் குதிரைகள் மீது சத்தியமாக. இந்த வாவ் வந்து வாவுல் கசம், அதாவது சத்தியத்தை குறிக்கக்கூடிய வாவ் அது. அடுத்தது தப்ஹ. தப்ஹ அப்படின்னா மூச்சிறைக்கிறது. அப்போது மூச்சிறைக்க பாய்ந்து ஓடுகின்றவை குதிரைகள் மீது சத்தியமாக. அடுத்த 2வது ஆயத்தை பாருங்கள். ஃபல் மூரியாத்தி கதுஹ. அதாவது ஃபல் மூரியாத்தி அப்படின்னு சொன்னால் இன்னும் தீ மூட்டுகின்ற குதிரைகள். கதுஹ அப்படின்னா தீப்பொறிகளை, பின்னர் குழம்புகளிலிருந்து தீப்பொறியை எழுப்புகின்ற. அடுத்தது ஃபல் முகைராத்தி சுபஹ. ஃபல் முகைராத்தி அப்படின்னா இன்னும் பாய்கின்ற குதிரைகள். சுபஹ அப்படின்னா அதிகாலையில், சுபஹ நேரத்தில். அப்போது மேலும் அதிகாலையில் பாய்ந்து தாக்குதல் நடத்தி. ஃப அஃபர்ன பிஹி நகா. ஃப அஃபர்ன அப்படின்னு சொன்னால் இன்னும் கிளப்பின, பிஹி அதில், நகா புழுதியை, அதனால் புழுதியினை கிளப்பி. ஃப வசப்தன பிஹி ஜம்ஆ. ஃப வசப்தன அப்படின்னா இன்னும் நடுவில் நுழைந்தன, பிஹி அதில், ஜம்ஆ கூட்டத்திற்கு, மேலும் ஏதேனும் கூட்டத்தின் நடுவில் நுழைந்து விடுகின்ற குதிரைகள் மீது சத்தியமாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த முதல் 5 ஆயத்துக்களை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தனை சத்தியங்களை வந்து யார் மேலே சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிவேகமாக ஓடக்கூடிய குதிரை மேலே தான் சொல்கிறான். இந்த முதல் 5 ஆயத்துக்கள்லையுமே வந்து சத்தியம் பண்ணி சொல்கிறான். பொதுவாக வந்து குதிரைக்கு வந்து நம்ம நிறைய பெயர்கள் அரபிக்கில் இருக்குது. ஃபரஸ்ன்னு சொல்லுவோம், ஹிசானுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி நிறைய பெயர்கள் வந்து இருக்குது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே எதை சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாத் அப்படின்னு சொல்கிறான். அதாவது சாதாரணமாக இருக்கக்கூடிய காட்டு குதிரையோ இல்லை தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்தக்கூடிய சாதாரண குதிரையோ பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லவே இல்லை. ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக, ஒரு உயர்ந்த விஷயத்துக்காக பயன்படுத்தக்கூடிய அதிவேகமான, அதிகமான ஆற்றல் நிறைந்த, அதிக சக்தி படைத்த குதிரையை பற்றி தான் இங்கே சொல்கிறான். ஓகேவா? எல்லாமே காரு தான். அம்பாசிடரும் காரு தான், ஃபெராரியும் காரு தான். ஆனால் ஃபெராரிங்கிறது சமுதாயத்தில் எவ்வளோ உயர்ந்த ஒரு நிலையில் இருக்குது இல்லையா? ஏன்னா ஃபாஸ்ட்டாக அதிவேகமாக போகக்கூடியது. ஸோ அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட குதிரையின் மேலே சத்தியம் பண்ணுறான்.
அப்போது அல்லாஹ் வந்து ஏன் மூச்சிறச்சு அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த உலகத்தில் அதிகமாக ஓடக்கூடிய மிருகங்கள் இருக்குது, விலங்குகள் இருக்குது. இப்போ மான் சொல்லலாம், கங்காரு சொல்லலாம், இதெல்லாமே பாஞ்சு பாஞ்சு ஓடும் இல்லையா? ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மேலே எல்லாமா சத்தியம் பண்ணுறான்? இல்லையே, குதிரை மேலே தானே சத்தியம் பண்ணுறான். ஏன், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனித இனம் வந்து பிறரோட அடக்குமுறையில் தள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய விடுதலைக்காக போராடுவான் இல்லையா? அந்த போராட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு விலங்கு. ஸோ அந்த விலங்கு குதிரையாக இருக்குது. சுபஹானல்லாஹ், அந்த விலங்கு வந்து மனிதன் வந்து குதிரையை தான் தேர்ந்தெடுப்பான் இல்லையா? மானையோ இல்லைனா கங்காருவையோ இல்லைனா சீட்டா இருக்குது பார்த்தீங்களா, அதையோ, இதெல்லாமே வேகமாக போகிறது தானே. ஆனால் இதெல்லாம் மனிதன் தேர்ந்தெடுக்க மாட்டான். பிறரோட அடக்குமுறையில் இருக்கோம், நம்ம வந்து சீறி பாஞ்சு அந்த விடுதலைக்காக போராடுறோம் அப்படின்னு சொன்னால், மனிதன் வந்து எதை பயன்படுத்துவான் அப்படின்னு சொன்னால், எந்த விலங்கை பயன்படுத்துவான் அப்படின்னு சொன்னால் குதிரையை தான் பயன்படுத்துவான். அப்படி தானே? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், இஸ்லாத்தோடைய அரசாங்கங்கள் வந்து போர் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும், இந்த போர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விலங்காக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குதிரைகள் தான் இருக்கும். அந்த காலகட்டங்களில் உயிரே இல்லாத பொருட்கள் வந்து கிடையாது. அதை வந்து வாகனமாக நம்ம பயன்படுத்த மாட்டோம். இப்போ உள்ள காரு, பைக்கு மாதிரி அந்த காலத்தில் கிடையாது. இப்போ தான் வந்து நம்ம உயிரே இல்லாத அதை வந்து வாகனமாக நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா? பெட்ரோல், டீசல், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸு, இந்த எலக்ட்ரிக்கல்ஸ் இதெல்லாம் வந்து வளர்ந்ததுக்கு பிற்பாடு, சோலார் இதெல்லாம் வளர்ந்ததுக்கு பிற்பாடு இப்போது அதிலெல்லாமே வந்து பயன்படுத்தி வாகனங்களை வந்து கண்டுபிடிச்சிட்ருக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் உயிர் உள்ளது தான் வாகனமாகவே பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு. அப்போது மானு மேலேயோ கங்காரு மேலேயோ சீட்டா மேலேயோ மனுஷன் வந்து உட்காந்து வந்து சவாரியும் செய்ய முடியாது. அப்போ குதிரை மேலே தான் உட்காந்து சவாரியும் செய்ய முடியும் இல்லையா? ஸோ அந்த காலகட்டத்தில் அதிவேகமாகவும் குறைஞ்ச நேரத்தில் அதிகமான இலக்கை நோக்கி போகிறதுக்கும் ஒரு வாகனமாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரை தான். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குதிரை மேலே வந்து சத்தியம் செய்கிறான். அது மட்டும் இல்லாமல் சத்தியம் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் எதுக்காகவும் சத்தியமே செய்யக்கூடாது. அல்லாஹ்வின் பேரால் மட்டும்தான் நம்ம சத்தியம் செய்யணும் இல்லையா? ஆனால் அல்லாஹ் வந்து சத்தியம் செய்யலாம். அல்லாஹ் செய்யக்கூடிய சத்தியம் வந்து ரொம்ப உயர்ந்த ஒரு விஷயத்தின் மேலே தான் இருக்கும். நம்ம வந்து சத்தியம் செய்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உண்மையாக தான் சொல்கிறேன், உறுதியாக தான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சத்தியம் செய்வோம் இல்லையா? நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான், நான் சொல்கிறது எல்லாமே உறுதியான விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம், சத்தியம் செய்வோம். ஆனால் அல்லாஹுக்கு இதெல்லாம் தேவையா? அல்லாஹ் சொல்லக்கூடியது எல்லாமே ஹக்கு தானே, எல்லாமே உண்மை தானே, எல்லாமே உறுதியானது தானே, நிச்சயமானது தானே. அப்போது அவன் வந்து யாருக்குமே கட்டுப்பட்டவனே கிடையாது. அல்லாஹுக்கு மிஞ்சிய சக்தி ஏதாவது இருக்குதா? எதுவுமே கிடையாது. ஆனால் அல்லாஹ் வந்து சத்தியம் செய்கிறான் அப்படின்னு சொன்னால், அதாவது அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சதன் மேலே தான் சத்தியம் செய்வான். அப்போது அந்த பொருட்கள் படைச்சது அப்படிங்கும்போது அந்த பொருட்கள் எல்லாமே, சத்தியம் செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாமே எப்படிப்பட்டதாக இருக்கும்? ரொம்ப 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 முக்கியமானதாக இருக்கும். யாருக்கு? நமக்கு. ஓகேவா? இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரியன் மேலே சத்தியம் செய்வான், சந்திரன் மேலே சத்தியம் செய்வான், நண்பகலின் மேலே சத்தியம் செய்வான், இரவின் மேலே சத்தியம் செய்வான், வேகமாக ஓடக்கூடிய குதிரைகள் மேலே சத்தியம் செய்கிறான். இதெல்லாம் செய்கிறான் அப்படின்னு சொன்னால் இந்த பொருட்கள், இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இல்லைன்னா உலகமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆகிடும். இப்போ சூரிய ஒளிக்கதிர்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒளியே கிடையாது, எதுவுமே ஜொலிக்க செய்யாது. சந்திரன் இல்லைனாலும் உலகமே இயங்காது. ஸோ இந்த மாதிரி இரவு இல்லைன்னா நம்ம வந்து மனித வாழ்க்கையே செஞ்சு போயிடும் இல்லையா? ஸோ இரவு மூலமாக தான் அல்லாஹ் நமக்கு அமைதியை ஏற்படுத்துகிறான். ஸோ சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இதில் எல்லாத்துலேயுமே அத்தாட்சி இருக்குது. அப்படி தானே? ஸோ இரவு அப்படிங்கிறது இல்லைன்னா மனித இனமே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும், அழிஞ்சு போயிடும் இல்லையா? இரவும் பகலும் மாறி மாறி வர்றதுனால தான் இது வந்து அல்லாஹுடைய அத்தாட்சியாக நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அல்லாஹ் எதன் மேலெலாம் சத்தியம் செய்கிறானோ அதெல்லாமே. அப்போது அதிவேகமாக ஓடக்கூடிய குதிரைகள் மேலே சத்தியம் செய்கிறான் அப்படின்னு சொன்னால், அப்போது அந்த அளவுக்கு அந்த வாகனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அந்த காலத்தில் மக்கள் வந்து இந்த குதிரையை வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் உயர்ந்த செல்வத்தை வச்சுருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்பேற்பட்ட அந்த மாதிரியாக அங்கீகரிக்கப்பட்ட இந்த வேகமாக ஓடக்கூடிய குதிரைகள் மேலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்கிறான். அது மட்டும் இல்லாமல் இது வந்து தீப்பொறி பறக்க செய்கிறான். இதுலேருந்து தீப்பொறி பறக்க செய்பவற்றின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்கிறான். அப்போது
தீப்பொறி பறக்குது அப்படின்னு சொன்னால் இதுலேருந்து நம்ம விளங்கிக்கணும், குதிரைகள்லேயே வந்து அதிவேகமாக ஓடக்கூடிய குதிரைகள் அப்படின்றது இருக்குது இல்லையா. அப்போது அதிவேகமாக ஓடக்கூடிய குதிரைகள் வந்து அது ஓடும்போது கல் பார்க்காது, மண் பார்க்காது, பாறையை பார்க்காது, அப்புறம் செடி கொடிகள் முள் இதெல்லாமே பார்க்காது, வேகமாக போகும். எந்த இடத்துல வேணாலும் அது வேகமாக போகும். அப்போது மற்ற மிருகங்கள், வேகமாக ஓடக்கூடிய மிருகங்கள் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி கல்லோ முள்ளோ ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே அது வேகத்தை வந்து குறைச்சிக்கும். ஓகேவா. ஆனால் இந்த குதிரை இருக்குது பார்த்தீங்களா, இது ஓடும்போது கடுகளவு கூட வேகத்தை குறைக்காமல் வேகமாக ஓடும். அப்போது கற்கள் வந்து ஒன்றோட ஒன்று மோதி தீப்பொறி பறக்கும். அதன் மேலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்கிறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி. இந்த அளவுக்கு இது வந்து வேகமாக போகும்போது அது வந்து இந்த தபஹ அப்படிங்கிறது வந்து அந்த அதோட சத்தம் இருக்கும் பார்த்தீங்களா, குதிரையோடைய சத்தம், அந்த மாதிரி சத்தம் கொடுத்துக்கிட்டே ஓடுறது, அதே மாதிரி நெருப்பை பறக்க விட்டுட்டு போகிறது, அந்த அளவுக்கு இது வந்து ஸ்பீடை குறைக்கவே செய்யாது. ஓகேவா. அந்த அளவுக்கு இது வேகமாக போகும். வேகமாக போகும்போது ஒன்றோட ஒன்று உரசி தீப்பொறி பறக்கும். சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக சொல்கிறான், அதிகாலையில் ஓடுபவற்றின் மீது சத்தியமாக. அப்போது இங்கே வந்து போர்களுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய குதிரைகளை இங்கே குறிக்குது. அந்த காலத்தில் வந்து அதிகாலை வெளிச்சம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் வந்து போர் நடக்கும். ஸோ ஃபஜ்ர் நேரங்களில் போர் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ புழுதியை கிளப்பக்கூடியவற்றின் மீதும் சத்தியமாக அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஸோ புழுதியை கிளப்புபவற்றின் மீது சத்தியமாக. அதிவேகமாக ஓடக்கூடிய குதிரைகள் ஓடும்போது என்னாகும், அதிவேகமாக கிளம்பக்கூடிய புழுதியின் மேலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்கிறான். அப்போது படைகளுக்கு நடுவில் பாயக்கூடிய குதிரையின் மேலே சத்தியம் செய்கிறான். அப்போது அதாவது ஒரு வேகமாக ஒரு படையை நோக்கி ஒரு குதிரை வேகமாக வந்து போகுது அப்படின்னு சொன்னால் அந்த குதிரை மேலே உட்காந்துருக்கக்கூடிய ஆளுடைய நோக்கம் என்னவாக இருக்கும், அந்த எதிரியை வீழ்த்திடணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நோக்கமாக இருக்கும். சைடில் எதுவுமே அவங்களுக்கு வந்து பார்க்க மாட்டாங்க, தோணாது இல்லையா. ஃபோக்கஸ் ஃபுல்லாகவுமே வந்து டிஃபீட் பண்ணணும். அந்த எய்தாப்பில் இருக்கக்கூடிய அந்த போருக்கு வந்து வர்றாங்க இல்லையா எதிரி, அந்த எதிரியை தாக்கணுங்கிறது மட்டும்தான் ஃபுல் ஃபோக்கஸாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த முதல் 5 ஆயத்துக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான் இந்த குதிரையின் மேலே சத்தியம் பண்ணி. ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குதிரையை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குதிரை அப்படிங்கிறது தியாகம் நிறைஞ்ச ஒரு பிராணியாக இருக்குது. தன்னோட சாப்பாட்டை வந்து உட்காந்தே சாப்பிடாது. பார்த்துருக்கீங்கல்ல, சாப்பிடும்போது உட்காந்தா சாப்பிடும், சாஞ்சு படுத்துக்காது இல்லையா. சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய விலங்கு தான் வந்து குதிரை. அப்படிப்பட்ட அதாவது இந்த மாதிரியான குதிரை வந்து ரொம்ப நேரம் கூட தூங்கவும் செய்யாது. இப்படிப்பட்ட அந்த மேலே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்கிறான் அப்படின்னு சொன்னால், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுக்கு கொடுத்த சில அருட்கொடைகளுக்கே இவ்வளவு நன்றி செலுத்துது அப்படின்னு சொன்னால் மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத பற்றி நம்ம உணரணுங்கிறதுக்காக தான் 5 ஆயத்துக்களில் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து நமக்கு வந்து சுட்டி காமிக்கணும் நம்ம எப்படி எந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிறத. அதாவது குதிரைக்கு இவ்வளவு தான், சில அருட்கொடைகளுக்கே இப்படி நன்றி செலுத்துது அந்த குதிரையோட எஜமானனுக்கு அப்படின்னு சொன்னால் மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ சூரா அல் ஆதியாத்தில் நம்ம முதல் 5 வசனங்களை பற்றி பார்த்தோம் இல்லையா. அதில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதிவேகமாக மூச்சிறைச்சு ஓடக்கூடிய கால் குழம்புகளால் தீப்பொறியை பறக்க விடக்கூடிய எதிரிகளின் படைகளுக்கு நடுவில் சென்று பாய்ந்து ஓடக்கூடிய அதிகாலையில் தாக்குதல் செய்யக்கூடிய குதிரையின் மீது சத்தியமாக அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டான். இப்போ அல்லாஹ் வந்து எதனால் குதிரைக்கு வந்து ஃபரஸு, ஹிசானு இந்த மாதிரிலாம் பெயர்கள் இருக்கும்போது அதை சொல்லாமல் ஆதியாத் விரைந்து ஓடக்கூடியவை அப்படின்னு தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மற்ற விலங்குகளை பற்றியும் இங்கே சொல்லாமல், மற்ற விலங்குகள்லையும் வேகமாக ஓடக்கூடியதும் இருக்குது, அப்படி இருந்தாலும் அதை பற்றியும் சொல்லாமல் இந்த விலங்கை பற்றி மட்டும் குறிப்பிட்டு சொல்லி தேர்வு செஞ்சு அதன் மேலே சத்தியம் செய்கிறான் அப்படின்னு சொன்னால் இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. குதிரை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சாதாரணமாக இது வந்து எப்படிப்பட்டதாக இருக்குன்னா நன்றியுள்ள ஒரு பிராணியாக இருக்குது. எப்படி அது வெளிக்காமிக்குது நன்றி இருக்குது எனக்கு அப்படிங்கிறத எப்படி வெளிக்காமிக்குது அப்படின்னு சொன்னால் அதனுடைய செயல்பாட்டின் மூலமாக இல்லையா, அதனுடைய செயல்பாட்டின் மூலமாக. ஸோ இந்த மாதிரி செயல்கள் எல்லாமே செஞ்சு முதல் 5 ஆயத்துக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய செயல்கள் எல்லாமே செஞ்சு எஜமானனுக்கு நன்றி காட்டுது. சுப்ஹானல்லாஹ். அப்போது தன்னுடைய செயல்பாட்டின் மூலமாக எப்படி நன்றி காட்டுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம்.
இப்போது அதுக்கு நேர் மாறா மனிதன் எப்படி நன்றி கெட்டவனா தன்னுடைய ரப்புக்கு இருக்கிறான் அப்படிங்கிறத தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த ஆயத்தில் சொல்லி காமிக்கிறான். 6வது ஆயத்தில் பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். அதாவது 6வது ஆயத்தில் இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். இன்னன நிச்சயமாக அல் இன்சான மனிதன் லிரப்பிஹி தன் இறைவனுக்கு லகனூத் நன்றி கெட்டவன். அதாவது உண்மையில் மனிதன் தன் இறைவனுக்கு மிகவும் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இந்த வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்துகிறான். எந்த விஷயத்தில் நன்றி கெட்டவனாக இருக்கிறான்? அடுத்த ஆயத்தில் பாருங்க. வ இன்னஹு அலா ஸாலிக லஷஹீத். வ இன்னஹு இன்னும் நிச்சயமாக அவன் அலா ஸாலிக அதற்கு லஷஹீத். லஷஹீத் அதாவது சாட்சி. அவனே அதற்கு சாட்சியாகவும் இருக்கிறான். அதுக்கு அடுத்த ஆயத்தில் பாருங்க. வ இன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத். வ இன்னஹு இன்னும் நிச்சயமாக அவன் லிஹுப்பி நேசிப்பதில் அல் ஹைரி செல்வத்தை லஷதீத் உறுதியாக கடினமானவன். மேலும் அவன் செல்வத்தின் மீது அளவு கடந்து மோகம் கொண்டிருக்கிறான். இந்த 3 ஆயத்துக்களில் 6, 7, 8 மனிதனுடைய எண்ணத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காமிச்சிட்டான். அதாவது அந்த பொருளை விரும்புறதன் மூலமாக மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அதுக்கு அவனே சாட்சியாகவும் இருக்கிறான். பொருளை விரும்புறதுல மனிதன் அளவு கடந்தவனாகவும் இருக்கிறான். பொருளை அதிகமாக விரும்புறது அப்படின்னு சொன்னால் மனிதனுடைய எண்ண ஓட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அதாவது நமக்கு ஏற்கனவே நம்ம சூரா ஃபஜ்ரில் நம்ம பார்த்துருக்குறோம். சூரா ஃபஜ்ரில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 15, 16வது ஆயத்தில் சொல்கிறான். ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். அடுத்த ஆயத்திலேயே சொல்கிறான். வ அம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூலு ரப்பி அஹானன். அப்படின்னா என்ன அர்த்தம்? 15வது ஆயத்தில் பாருங்கள். ஆனால் மனிதன் நிலை எப்படி இருக்கிறதென்றால் அவனுடைய இறைவன் அவனை சோதிக்க நாடினால் மேலும் அவனை கண்ணியப்படுத்தி அருட்கொடைகளையும் வழங்கினால் என்னுடைய இறைவன் என்னை கண்ணியப்படுத்தினான் என்று கூறுகின்றான். 16வது ஆயத்தில் சொல்கிறான். மேலும் அவனை சோதிக்க நாடினால் மேலும் அவனுடைய வாழ்க்கை வசதிகளை குறைத்து விட்டால் என் இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று கூறுகின்றான். இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காமிச்சிட்டான். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சோதனைக்குள்ளாக்கி நம்ம உணவில் நெருக்கடியை கொடுத்து இருக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோமா? இறைவன் என்னை இழிவுபடுத்திட்டான்னு சொல்கிறோமா? அப்போது அல்லாஹ் மனிதனுக்கு பொருளாதாரத்தை அதிகப்படுத்தி கொடுத்தா ஏதோ நம்ம நன்றி செலுத்துகிறோம். அதே பொருளாதாரத்தை கொஞ்சம் குறைச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் உடனடியாகவே சட்டுன்னு என்னுடைய ரப்பு என்னை இழிவுபடுத்திட்டானே, நான் காலமெல்லாம் அவனை வழிபட்டுட்டு இருக்கேன், அல்லாஹோட பாதையில் அதிகமாக தர்மம் செய்கிறேன், என்னை இப்படி இழிவுபடுத்திட்டானே, என்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டானே அப்படின்னு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் நன்றியோட உச்சத்தில் இருந்த மனுஷன் மலன்னு கீழே இறங்கி நன்றி கெட்டவன் ஆயிடுறான் இல்லையா? அப்போது மனிதனுடைய பார்வையில் பொருளாதாரம் அப்படிங்கிறது அதை அதிகமாக இருந்துச்சு, செல்வம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சுன்னா கண்ணியப்படுத்துதல் அப்படிங்கிறத நினச்சிக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய அருளும் அருட்கொடைகளும் நமக்கு இருக்குதே, மனிதன் இந்த மாதிரி சிந்திக்கிறானா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையவே கிடையாது. கொஞ்சம் ரிஸ்க்கு குறைஞ்சிட்டா கூட உடனே சட்டுன்னு ரப்பு என்னை இழிவுபடுத்திட்டான் அப்படின்னு சொல்லி நன்றி கெட்டத்தனமாக இருக்கிறான். அதுக்கு அவனே சாட்சியாளனாகவும் இருக்கிறான் இல்லையா? இந்த வார்த்தையை அவன் தானே சொல்கிறான். ஸோ அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்திட்டான், அதாவது அல்லாஹ் தான் எனக்கு எல்லாமே வழங்குனா அப்படின்னு சொன்ன அதே நாக்கு அந்த ரப்பு கொஞ்சம் நமக்கு குறைச்சிட்டான் அப்படின்னு சொன்னால், ரிஸ்க்கை குறைச்சிட்டான்னு சொன்னால், குறைச்சி கொடுத்துட்டான்னு சொன்னால் நன்றி கெட்டத்தனமாக அதுக்கே அவனே சாட்சியாளனாகவும் இருக்கிறான் இல்லையா? ரப்பு என்னை இழிவுபடுத்திட்டான்னு சொல்கிறான் இல்லையா? அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு தவறாக இருக்குது, தப்பாக இருக்குது இல்லையா? அப்போ உலகத்தில் நமக்கு உள்ள அந்தஸ்து, சமுதாயத்தில் நமக்கு உள்ள அகம்பாவம், இதை வச்சு தான் நமக்கு நன்றி கெட்டத்தனத்தோட அடையாளமாகவே நமக்கு இருக்குது இல்லையா? நான் எவ்வளோ அந்தஸ்தில் உயர்ந்தவனாக இருக்கிறேன், நான் எவ்வளோ ஸ்டேட்டஸோடு இருக்கிறேன், நான் ரொம்ப எனக்கு ப்ரெஸ்டீஜ் இருக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்லை அகம்பாவத்தோட உச்சத்தில் இருப்பாங்க, எனக்கு எவ்வளோ செல்வம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே நன்றி கெட்டத்தனத்தோட ஒரு அடையாளமாக தான் இருக்குது
ஏன்னா பாருங்களேன், இந்த உலகத்தில் ஆடம்பரமாக வாழறதுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மனுஷன், இப்படி எனக்கு ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு பணமே இல்லை அப்படின்னு இந்த மாதிரியான அலறக்கூடிய ஒரு மனுஷன் ஒரு நாளாவது அழகான அருட்கொடைகள் நிறைந்த இந்த இரு கண்கள் குறைவில்லாமல் தந்திருக்கிறானே. நம்ம எவ்வளவு கோடி கொடுத்தாலும் நமக்கு இப்படிப்பட்ட அருட்கொடைகள் கிடைக்குமா? நமக்கு கிடைக்கக்கூடிய மூச்சு காத்து, நமக்கு இருக்கக்கூடிய கண்ணு, காது, கிட்னி, இது எல்லாத்தையும் அல்லாஹ் வந்து எப்போதாவது இதுக்கெல்லாம் உபகாரம் கேட்டிருக்கானா? இதுக்கெல்லாம் நீ பதிலீடு கொடுக்கணும்னு என்னைக்காவது கேட்டிருக்கிறானா? அல்லாஹ் வந்து ஒரு நொடிக்கு 1 ரூபா அப்படின்னு கேட்டிருந்தானா நம்ம வந்து எப்படி ஈடு செய்கிறது இந்த அருட்கொடைகளுக்கு எல்லாமே? சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, நம்மளால் முடியுமா? இப்படி கோடான கோடி அருட்கொடைகளை நம்ம உடல்லையே ஓட விட்டுட்டு நம்மளை செயல்படுத்தி வச்சிட்ருக்கானே. நம்ம வந்து முடங்கியா இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் உதவியை கொண்டு நம்ம செயல்படுறோம் இல்லையா? அப்போது இதுக்கெல்லாமே நம்ம நன்றி செலுத்தணுமா வேணாமா? இதை கொஞ்சமாவது நம்ம யோசிக்கிறோமா? யோசிக்காமல் இருக்கிறவன் தான் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அப்போது 5 அறிவு உள்ள குதிரை இருக்குது, அது எப்படிப்பட்டதாக இருக்குது? நன்றி உணர்வோடு இருக்குது. ஆனால் 6 அறிவு உள்ள மனிதன் எப்படி இருக்கிறான்? நன்றி கெட்டத்தனமாக இருக்கிறான். அப்போது மனித இனத்துக்கே இது வந்து இந்த மாதிரியான ஒரு எண்ணமே இல்லை, நன்றி உணர்வு அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சுட்டி காமிக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 23வது சூறால 78வது ஆயத்தில், இன்னும் அவனே உங்களுக்கு செவி புலனையும் பார்வைகளையும் இதயங்களையும் படைத்தவன், மிக குறைவாகவே அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அப்போது மனிதனுக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் கேட்கக்கூடிய செவிப்புலனை கொடுக்குறான், பார்க்கக்கூடிய பார்வைகளை கொடுக்குறான், சிந்திக்கக்கூடிய மூளையையும் இதயத்தையும் வழங்கியிருக்கிறான். அப்படி இருந்தாலும் மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். ஆனால் மனிதர்கள் வந்து அவங்களுக்கு அவங்களே நன்றி செலுத்திக்கிறாங்க இல்லையா? இப்போ அம்மாவுக்கு, பேரண்ட்ஸுக்கு நன்றி செலுத்துறதா இருக்கட்டும், அவங்களுக்கு உபகாரங்கள் செய்கிறதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து மனிதன் வந்து ஒரு நல்ல பண்புள்ள மனிதன் வந்து செஞ்சுட்டு தான் இருக்கிறான். ஈவன் வந்து முஸ்லீம்ஸோ நான் முஸ்லீம்ஸோ வந்து செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க இல்லையா? பெற்றோர்களை கவனிச்சுக்கணும், அவங்களுக்கு பணிவிடை செய்யணும், அவங்க நம்மளை வளர்த்துருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம கடமைகளை வந்து சரியாக செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லாமே மனிதனுக்கு மனிதன் நன்றி உள்ளவனாக நடந்துக்கிறான். ஆனால் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டத்தனமாக நடந்துக்கிறானே. அப்போது உள்ளத்தில் உள்ள இந்த மோசமான எண்ணத்தை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு புரிய வைக்கிறான் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அதாவது அல்லாஹுக்கு வந்து நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறது தான் வந்து உயர்ந்த நோக்கமாக நமக்கு இருக்கணும். இந்த எண்ணம் வந்து மறுமை நாளில் வந்து இது வெளிப்படும் இல்லையா? மறுமை நாளை பற்றியும் மன்னரை வாழ்க்கை பற்றியும் நம்ம யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களாகவே இருப்போம். கண்டிப்பாக அப்படி தானே? சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம வந்து இந்த ஆயத்துக்கள் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை படைச்சு எல்லா பாக்கியங்களையும் கொடுத்து அருள் இருக்கிறான். அப்போ மனிதன் வந்து அதை உணராமல் எல்லாமே என்னோட முயற்சினால தான்ப்பா கிடச்சிச்சு அப்படின்னு நினச்சிக்கிறான். ஸோ இது வந்து கண்டிப்பாக அல்லாஹ் வந்து மறந்து வந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை தான். அப்போ நன்றி கெட்டத்தனமாக நடந்துக்கிறான். அப்போது வந்து படைப்புகள் மேலே அதிகமான அன்பையும் நம்பிக்கையும் வச்சுக்கிறான். அல்லாஹ் மேலே அது வந்து குறையுது இல்லையா? அப்போது அல்லாஹோட கட்டளைகளுக்கு மாறு செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இவன் வந்து நன்றி கெட்டவனாக நடந்துக்கிறான். அதை வந்து அவனுடைய மனசே வந்து அதுக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே வந்து நமக்கு சுட்டி காமிக்கிறான். இப்போது அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இதில் வந்து 11 ஆயத்துக்கள் இருக்குது. நம்ம 8 ஆயத்துக்கள் பார்த்துருக்குறோம். அதாவது இந்த சூறால முதல் 5 வசனங்களில் மூச்சிறைக்க அதிவேகமாக ஓடக்கூடிய குதிரைகள் மீது சத்தியமாக அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அதனுடைய காரணத்தையும், அதாவது ஏன் சத்தியம் செய்கிறான் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்த்தோம். அடுத்த 3 வசனங்களில் மனிதன் வந்து தன்னுடைய ரப்புக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். ஒரு குதிரை வந்து தன் எஜமானனுக்கு எவ்வளவு நன்றியோடு இருக்குது, அதில் பாதி அளவும் மனுஷங்கிட்ட இல்லையே. ஏன்னா அவன் வந்து எதை விரும்புகிறான்? அவன் சம்பாதிக்கக்கூடிய செல்வத்தை விரும்புகிறான், பொருளை விரும்புகிறான். அளவு கடந்து அதை நேசிக்கிறதுனால தான் அல்லாஹ் அவனுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கக்கூடிய இந்த எல்லையில்லா அருட்கொடைகள் அப்படிங்கிறத அவன் சிந்திக்க மறுத்து என்ன பண்ணுறான்னா சுகபோக வாழ்க்கையில் வாழணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்னை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்சம் அந்த ரிஸ்களை குறைச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் என்னை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தோஷமாகவே வச்சுக்கல, சுகபோகமான வாழ்க்கை எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவனே அவனுடைய வாய் மூலமாக என்ன பண்ணிடுறான் அப்படின்னு சொன்னால் நன்றி கெட்டத்தனமாக நடந்துக்கிறான். என்னை வந்து அல்லாஹ் இழிவுபடுத்திட்டான் அப்படின்னு சொல்லி. அப்போது தன்னை வந்து அடுத்தவரோட கம்பேர் பண்ணி என்னுடைய ரப்பு வந்து அவங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருக்குறான், எனக்கு ஒன்றுமே தரலையே, அவங்களே இவ்வளோ பணக்காரங்களாக வச்சுருக்கிறான், என்னை ஏன் ஏழையாக வச்சுருக்கிறான், அவங்களுக்கு வந்து இதெல்லாம் கிடச்சிருக்குது
இருக்குது, எனக்கு எதுவுமே கிடைக்கலையே. இந்த மாதிரி கம்பேர் பண்ணி நமக்கு இருக்கக்கூடிய அருட்கொடைகளை உணராமல், அதுக்கு நன்றி செலுத்தாமல், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அல்லாஹ் வந்து இதை எனக்கு கொடுக்கல அப்படிங்கிறத அதை குறையாவே நினச்சி நன்றி மறந்தவனா மனுஷன் வாழ்கிறான் அப்படிங்கிறத தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு கோடிட்டு நமக்கு புரிய வைக்கிறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இப்போ வந்து நம்ம இந்த சூறால 9வது ஆயத்தை நம்ம பார்க்கலாம். அஃபலா யஅலமு இதா புஅஸிர மா ஃபில் குபூர். அஃபலா யஅலமு, அவன் அறிய வேண்டாமா, அவன் அறிய வேண்டாமா. ஆரம்பத்தில் இருக்கக்கூடியது ஹம்சத்துல், அதாவது இஸ்திஃபாம், அதாவது கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஹம்சா அது. அஃபலா யஅலமு, அவன் அறிய வேண்டாமா, இதா புஅஸிர எழுப்பப்படும் போது. ஓகே, மாஃபில் குபூர் எதுலேருந்து எழுப்பப்படும் போது, புதை குழிகளில் உள்ளவர்கள், அதாவது மண்ணறைகளில் அடக்கப்பட்டு உள்ளவை அனைத்தும் வெளிக்கொணரப்படும் நேரத்தையும். அடுத்தது வஹுஸ்ஸில மாஃபிஸ் சுதூர். வஹுஸ்ஸில அப்படின்னு சொன்னால் இன்னும் பிரித்தறியப்படும், மாஃபிஸ் சுதூர் நெஞ்சங்களில் உள்ளவை, மேலும் நெஞ்சங்களில் மறைக்கப்பட்டு உள்ளவை அனைத்தும் வெளிப்படுத்தப்பட்டு ஆய்வு செய்யப்படும் நேரத்தையும் அவன் அறிய மாட்டானா. இன்ன ரப்பஹும் பிஹிம் யௌம இதில் லஹபீர். இன்ன நிச்சயமாக ரப்பஹும் அவர்களுடைய இறைவன், பிஹிம் அவர்களை, யௌம இதின் அந்நாளில், லஹபீர் ஆழ்ந்தறிபவன். அப்போது திண்ணமாக அந்நாளில் அவர்களின் இறைவன் அவர்களை பற்றி நன்கறிந்தவனாக இருப்பான். சுப்ஹானல்லாஹ். அப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த 3 ஆயத்துக்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் வந்து மறுமை நாளை பற்றி இங்கே நமக்கு குறிப்பிட்டு காமிக்கிறான். முதலாவது வந்து அழிவு நாள். ஓகேவா, முதலாவது வந்து அழிவு நாளாக இருக்கும். இந்த உலகம் வந்து அழியும், அதுக்கப்புறமா அழிஞ்சு முடிச்சதுக்கு பிற்பாடு ஒட்டுமொத்த மனித இனமுமே வந்து, ஒட்டுமொத்த உலகமே வந்து அழிஞ்சு மண்ணோட மண்ணாக மக்கி போய், அதுக்கப்புறமா மக்கி போன பிறகு என்ன ஆகும், ஒரு நாள் வந்து ஒன்று சேர்க்கப்பட்டு அந்த ஒரு நாளான அந்த மறுமை நாள் அப்படிங்கிறது வந்து நடக்கும். அதில் வந்து பூமியில் மக்கி மண்ணோட மண்ணாக போனது எல்லாமே அனைவருமே அல்லாஹ் வந்து இம்மி பெசகாமல் அது மாதிரியே எழுப்பிடுவான். எந்த நிலையில், எத்தனை வயசில், எந்த தன்மையில் இறந்தாங்களோ அப்படியே நம்ம வந்து எழுப்பிடுவான். சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் நம்ம செஞ்ச நன்மைகளுக்கு தகுந்த மாதிரி நல்லவர்களாகவும் தீயவர்களாகவும் நம்மளை வந்து எழுப்பிடுவான். இப்போ வந்து நம்ம வந்து ஹதீஸுகளையும் குரான்லேயும் பார்க்குறோம் இல்லையா, அதாவது யார் வந்து குரானை ஓதிட்டு அதை மறந்துட்டாங்களோ அவங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குருடர்களாக எழுப்புவான். அதாவது குரானை ஓதி அதை வந்து நடைமுறைப்படுத்தலையோ அவங்கள வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குருடர்களாக எழுப்பிடுவான். அதே மாதிரி வந்து வட்டியோட சம்மந்தப்பட்டவங்க, அவங்கள வந்து ஷைத்தானால் தீண்டப்பட்ட பைத்தியத்தை மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுப்புவான். ஸோ அந்த மாதிரி அப்போது மறுமை நாள் எழுப்பப்படும் போது அவங்க செஞ்ச நன்மை தீமைக்கு தகுந்த மாதிரி எழுப்பப்படுவாங்க. இதை வந்து நம்ம குரான் ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். அப்போது ஒரு கொஞ்சம் கூட மீதமே இல்லாமல், அதாவது அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை எழுப்புவானே அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் நம்ம வந்து என்ன யோசிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா, இதெல்லாமே நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கேள்வி எல்லாமே நம்மளுக்கு எழுப்பி காமிக்கிறான். அப்போது இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன நம்மக்கிட்ட கேட்குறான், இப்போ என்னுடைய அருட்கொடைகளை நீங்கள் சிந்திக்க மறுக்கிறீங்க, நீங்கள் மண்ணுக்குள்ளார போய் மண்ணோட மண்ணை மக்கி போன பிறகு என்ன பண்ண போகிறீங்க, மீண்டும் அதை அப்படியே உருவகப்படுத்தி மீட்டு கொண்டு வரும்போது அப்பொழுது தான் மனிதனுக்கு வந்து அவனுடைய அருளே புரிய வரும். அவனுடைய புலன்கள், கண்ணு, காது, மூக்கு, வாய், ஸ்கின்னு, தோல், இதனுடைய அருமைகள் எல்லாமே அப்போ தான் அவனுக்கு புரிய வரும். அதாவது எந்த புலனுமே இல்லாத அந்த மண்ணுக்குள்ளார கியாமத்து நாள் வரைக்கும் துன்பப்பட்டு கபருடைய வேதனையால் சிரமப்பட்டு திரும்பவும் அந்த உடலோட அந்த உள்ளம் வந்து ஒட்ட வைக்கும் படும் பார்த்தீங்களா, உடலும் உயிரும் ஒட்டப்படும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் தான் மனுஷன் வந்து தன்னோட கையோட அருமை, தன்னோட காலோட அருமை, தன்னோட கண்களோட அருமை, தன்னோட மூக்கோட அருமை, தன்னோட இதயத்தோட அருமை, ஒவ்வொன்றத்துடைய அருமையும் அப்போ தான் நினச்சி பார்ப்பான், தெரிஞ்சுக்குவான். இதை பற்றி உணராமல் இந்த உலகத்தில் எப்படி இருக்கான், நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அதை பற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறான். மனிதன் வந்து கேட்பானா, அல்லாஹ் நம்ம மண்ணிலேருந்து படைச்சிருக்கிறான், அதாவது நம்மளுடைய விரல் நுனி முதற்கொண்டு நமக்கு எப்படி இருக்கும் சீர்படுத்தி மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுப்பிடுவான். ஆனால் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து இந்த எண்ணங்களோட இப்போ எப்படி நம்மளோட சூழல் இருக்குது, நம்மளோட எண்ணங்கள் இருக்குது, அந்த எண்ணங்களோட பூமியில் கழிச்ச இந்த நாட்களோட இந்த எண்ணங்களோட நம்ம வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை அப்படியே வந்து எழுப்பிடுவான்.
ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ வந்து நமக்கு வந்து வேறு மாதிரியான உருவமோ வேறு மாதிரியான இந்த எழுப்பப்படும் போது உள்ள நிலைகள் வந்து நன்மை தீமைக்கு தக்கவாறு இருந்தால் கூட நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அப்படியே கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே இருக்கும். ஓகேவா? அப்படியே இருந்தால் தானே நமக்கு புரிய வரும். அலட்சியமாக பேச மாட்டோம் இல்லையா? என்னை வந்து நான் அப்படி அந்த நேரத்தில் அந்த உலகத்தில் நான் வேறு மாதிரி இருந்தேன், இப்போ வந்து நான் வேறு மாதிரி நீ என்னை படைச்சிருக்கிற அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவோம் இல்லையா? அதுக்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுறான்னா, இன்னும் நெஞ்சங்களில் உள்ளவையும் வெளியாக்கப்படும் போது அப்படின்னு இந்த ஆயத்தில் சொல்லி காமிக்கிறான். சுபஹானல்லா. அப்போது உடலை வேறு மாதிரி நம்ம உருவகப்படுத்தினா கூட எழுப்பப்படும் போது நம்மளோட தன்மைகள் கூட மாறி இருக்கலாம். ஆனால் நம்ம நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி அது வந்து அந்த தன்மைகள் மாறி இருக்கும். ஆனாலும் நம்மளுடைய சிந்தனை, அதாவது 6வது அறிவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது அப்படியே திருப்பி நம்ம உடலுக்குள்ளால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சுருவான். சுபஹானல்லாஹ். அப்போ வந்து அதை வைக்கும்போது மனிதன் வந்து அல்லாஹ் வந்து கொடுக்கக்கூடிய தண்டனையையும் உணருவான். நான் இந்த மாதிரிலாம் நான் வாழ்ந்துருந்துருக்கேன், அதனால தான் எனக்கு இப்படி தண்டனை இருந்திருக்கு கொடுக்குறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை உணரணும் இல்லையா? அதுக்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 6 அறிவை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி நம்மளை வந்து அப்படியே வச்சுருவான், உண்டாக்கிடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் தெரியாதவன் என்ன பண்ணுவான்? பதில் தெரிஞ்சவன் அழகாக பதில் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். பதில் அளிக்க தெரியாதவன் என்ன பண்ணுவான்? அப்படியே முழிப்பான், கை சேதப்படுவான். ஐயோ, இந்த நாள் வந்திருக்க கூடாதே, என்னோட நன்மை தீமை பதிவேடுகள் என்னோட இடக்கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்க கூடாதே, கொடுக்கப்பட்டுருச்சே அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் மனுஷன் வந்து ஏங்குவான், உள்ளத்தோட போராடுவான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் காப்பானாக. அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளோட நெஞ்சங்களில் உள்ளதை வெளியாக்கிடுவான் அந்த நேரத்தில். இந்த உலகத்தில் நம்ம இன்னாரோட மகளா, இன்னாரோட மனைவியா, இன்னாரோட தாயா, இந்த உலகத்தில் வந்து இந்த சமூகத்தில் ஒரு அங்கமாக நம்ம வாழ்ந்து இறப்போம் இல்லையா? அப்போது நம்மளுடைய சிந்தனை அது மாதிரி தானே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியே தான் அந்த எந்த சமூகத்தில் நம்ம வாழ்ந்தோமோ அந்த மாதிரியே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எழுப்பிடுவான். சுப்ஹானல்லாஹ். அப்போ தான் அந்த வேதனையை நம்மளால் உணர முடியும், இறைவனை உணர முடியும், இறைமையை உணர முடியும், நன்றி கெட்டத்தனத்துக்கான தண்டனையை அனுபவிக்க முடியும். அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த நாளில் நம்ம அப்போ தான் வந்து பயந்துக்குவோம் இல்லையா? இந்த நன்றி கெட்டத்தனத்துக்கான கூலியை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இல்லையா? புரிஞ்சு நடந்துக்கணும் தானே? சுபஹானல்லாஹ். அதை வந்து நம்ம இதில் உணரணும். அதாவது நிச்சயமாக அவர்களது இறைவன் அவர்களை பற்றி அந்நாளில் நன்கறிந்து கொள்பவனாய் இருக்கின்றான் என்பதை அவன் அறிய வேண்டாமா அப்படின்னு இறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டு முடிக்கிறான். இன்ன ரப்பஹும் பிஹிம் யௌம இதில் லஹபீர். அப்போது நிச்சயமாக அந்நாளில் அவர்களுடைய இறைவன் அவர்களை பற்றி நன்கறிவான். சுபஹானல்லாஹ். இதில் லா வந்திருக்கு பார்த்தீங்களா? லஹபீர், அதில் உள்ள லாம், அந்த லாம் வந்து லாமுன் ஜஹ்லகா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்ன அப்படிங்கிறது நிச்சயமாக அப்படின்னு அர்த்தம். இந்த லாமும் வந்து நிச்சயமாக அப்படிங்கிற உறுதிப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய லாம் தான் அது. அப்போது கடுகை விட அணுவை விட சிறிய பாவம் செஞ்சுருந்தா கூட நம்மளுடைய இறைவன் அதை வெளிப்படுத்திடுவான். அவனுக்கு அது தெரியும் இல்லையா? அதை வந்து நன்கு உணர்ந்தவன் யார்? உணர வைப்பவன் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவன்கிட்ட நம்மளால் தப்பிக்க முடியுமா? சுப்ஹானல்லாஹ். அதனால் நம்ம கொஞ்சமாவது அந்த அஞ்சறிவு படைத்த ஜீவன், அது அந்த குதிரை அப்படிங்கிறது தன்னோட எஜமானனுக்கு எப்படி உழைக்குது, அதில் பாதி அளவுக்காவது முயற்சி செஞ்சு நம்மளோட இறைவனுக்காக நம்ம உழைக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து அல்லாஹ்வோட அடியார்களாக இருக்கக்கூடிய நம்ம வந்து அதை உணர்ந்து செயல்படணும். இந்த மாதிரி ஒவ்வொரு சூறாக்கள்லையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை எச்சரித்து நம்ம திருந்திடுவோமா, தீமைகளை தவிர்த்து இருப்போமா, நரகத்துக்கு தயாராக வந்து நம்ம ரெடியாகக்கூடாதே, நரகத்துக்கு போயிடக்கூடாதே, எப்படியாச்சும் இந்த மனுஷன் வந்து சொர்க்கத்தில் போய் சேர்ந்துடணுமே அப்படிங்கிறதுக்காக எண்ணி ஏங்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு சூறாலையும் நமக்கு வழிகாட்டிகிட்டு இருக்கான். இதை நம்ம படிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம், உணர்றோம். ஆனால் நடைமுறைப்படுத்தாமல் உள்ளத்தில் ஏற்றுக்காமல் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு நரகத்தை அடையணும் அப்படின்னு சொன்னால் நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் காப்பானாக. அப்போது அல்லாஹ் வந்து நம்மளை எச்சரித்து ஒவ்வொரு வார்த்தையையும் தன்மையையும் உணர்ந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாகவும் வாழ்ந்து மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் நம் அனைவரையும் அவனது அன்பிற்கு பாத்திரமானவர்களாக சேர்த்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ். சூரா அல் ஆதியாத் 100வது சூறாவில் 11 ஆயத்துக்கள் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இதுக்கு தஜ்வீத் சட்டங்களை பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
வல் ஆதியாதி தப்ஹா. வாவ் ஃபத்ஹா லாம் சுக்கூன் வல், நடுவில் இருக்கக்கூடிய ஹம்சத்துல் வசல் உச்சரிக்க மாட்டோம். வாவ் வந்து ஷஃபத்தான் உதடெழுத்து, லாம் வந்து ஹஃபத்துல் லிசான் அதாவது நாவின் ஓரப்பகுதி எழுத்து, ஐன் ஃபத்ஹா இது வந்து நமக்கு தெரியும். ஐன் ஃபத்ஹா அலிஃப் சகைரா ஆ 2 ஹர்க்கத்தை நீட்டணும். அலிஃப் மத்து ஐன் அப்படிங்கிறது வந்து எங்கேருந்து வருது? வசத்துல் ஹல்க்கு நடுத்தொண்டையிலேருந்து வரும். தால் கெஸ்ரா தி இது தரஃபுல் லிசான் நுண்ணினாவை எழுத்து. யா ஃபத்ஹா அலிஃப் மத்து யா 2 ஹர்க்கத்தை நீட்டணும். த கெஸ்ரா தி இது தரஃபுல் லிசான் எழுத்து நுண்ணினாவை எழுத்து. அப்போது வல் ஆதியாதி. அடுத்தது தாது ஃபத்ஹா ப சுக்கூன் தப். இந்த தாது வந்து ஹெவி லெட்டர் தஃப்ஹீம். அப்புறம் இது வந்து ஹஃபத்துல் லிசான் எழுத்து, நாவின் ஓரப்பகுதி எழுத்து. ப தொம்மா அதாவது ப சுக்கூன் வந்து கல்கலத்து சுகரா. ஓகே தப். அடுத்தது ஹ ஃபத்ஹத்தைன் இருக்குது. இப்போ இதை வக்ஃபு பண்ணும்போது என்ன பண்ணணும்? மத்துல் ஐவத் அப்படின்னு சட்டப்படி நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? 2 ஹரக்கத்தை நீட்டி நிப்பாட்டுவோம். ஓகேவா? இதில் வந்து தொடர்ந்து அந்த சட்டம் தான் வரும். 5 ஆயத்துக்கள் வரைக்குமே இந்த சட்டத்தின்படி தான் நம்ம வக்ஃபு பண்ணும்போது செய்வோம். ஓகேவா? 2 ஹரக்கத்தை நீட்டி தான் நிப்பாட்டுவோம். ஓகேவா? அப்போது வல் ஆதியாதி தப்ஹா. அடுத்ததா ஃபல் மூரியாத்தி கத்ஹா. ஃப ஃபத்ஹா லாம் சுக்கூன் ஃபல். ஃப வந்து ஷஃபத்தான் உதழெழுத்து, லாம் வந்து ஹஃபத்துல் லிசான். அப்புறம் ஃபல் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல கொஞ்சம் இந்த தவசுத்த டைமிங் கொடுக்கணும். ஃபல். ஓகேவா? அடுத்தது மீம் தொமா வாவ் சுக்கூன் மூ. இது வந்து வாவுல் மது 2 ஹரக்கத்தை நீட்டணும். ரா கெஸ்ரா ரி. இது தர்க்கிக்கா ஓதணும், அதாவது லைட்டாக தான் ஓதணும். யா ஃபத்ஹா அலிஃப் மத்து யா 2 ஹரக்கத்தை நீட்டணும். த கெஸ்ரா தி. ஃபல் மூரியாதி. அடுத்தது காஃப் ஃபத்ஹா தால் சுக்கூன் கத். காஃப் வந்து நமக்கு தெரியும் அக்கசல் லிசான், அதாவது அடி நாவு எழுத்து. அடுத்தது தால் சுக்கூன் வந்து நமக்கு தெரியும் கல்கலத்து சுக்ரா. அப்போது கது. அடுத்தது ஹ 2 ஹரக்கத்தை நீட்டி நிப்பாட்டணும். அப்போது ஃபல் மூரியாத்தி கத்ஹ. அடுத்தது 3வது ஆயத்து ஃபல் முகிராத்தி சுப்ஹ. ஃப ஃபத்ஹா லாம் சுக்கூன் ஃபல். மீம் தொம்மா மூ. மீமும் வந்து என்னது? ஷஃபத்தான் உதழெழுத்து. கைன் கெஸ்ரா. கைன் வந்து கைன் கெஸ்ரா யா சுக்கூன் கீ 2 ஹரக்கத்தை நீட்டணும். யாவுல் மத்து. அப்போது கைன் அப்படிங்கிறது வந்து அதனல் ஹல்க்கு மேல் தொண்டை எழுத்து. ஓகேவா? ரா ஃபத்ஹா அலிஃப் மத்து ரா. இது வந்து தஃப்ஹீமாக ஓதணும், வல்லினமாக ஓதணும். த கெஸ்ரா தி. அப்போது ஃபல் முகிராத்தி. அடுத்தது சாது தொம்மா ப சுக்கூன் சுப். சாது வந்து ஹெவி லெட்டர். சஃபீர் அப்படிங்கிற இந்த சிஃபத்தையும் கொடுக்கணும். ஓகேவா? ப சுக்கூன் கல்கலத்து சுகரா. அடுத்தது ஹ ஃபத்ஹத்தைனை வக்ஃபு பண்ணும்போது ஹ 2 ஹரக்கத்தை நீட்டுவோம். மதுல் 70 சட்டம். அப்போது ஃபல் முகிராத்தி சுப்ஹ. அடுத்தது 4வது ஆயத்து ஃபஅஸர்ன பிஹி நக்ஆ. ஃப ஃபத்ஹா ஃப, ஹம்சா ஃபத்ஹா அ. ஹம்சா அப்படிங்கிறது எங்கேருந்து வருது? இது வந்து கீழ்த்தொண்டை. ஓகேவா? அகசல் ஹல்குலேருந்து வரும். ச வந்து தரஃபுல் லிசான் எழுத்து, நுனினாவு மேல் நடுப்பற்களில் டச் பண்ணணும். அடுத்தது ரா சுக்கூன் சர். இந்த ரா சுக்கூனுக்கு முன்னாடி அதாவது ஃபத்ஹாவோட எழுத்து வந்துச்சுன்னா இது இந்த ராவை எப்படி ஓதணும்? தஃப்ஹீமாக தான் ஓதணும், அதாவது வல்லினமாக ஓதணும். அடுத்ததான் நூன் ஃபத்ஹா ந. ஃப அசர்ன. அடுத்தது ப கெஸ்ரா பி, ஹ கெஸ்ரா யா சகைரா ஹீ 2 ஹரக்கத்தை நீட்டணும். பி ஹீ. அடுத்ததான் நூன் ஃபத்ஹா ந. நூன் ஃபத்ஹா காஃப் சுக்கூன் நக்ல். இப்போது இந்த காஃப் சுக்கூன் வந்து என்னது? கல்கலத்து சுகரா. ஐன் ஃபத்ஹத்தைன். இப்போ இதை வக்ஃபு பண்ணுறதுனால 2 ஹரக்கத்தை நீட்டுவோம். மதுல் 70 சட்டம். நக்ஆ. அப்போது ஃபஅஸர்ன பிஹி நக்ஆ. அடுத்ததான் 5வது ஆயத்து ஃபவஸத்ன பிஹி ஜம்ஆ. ஃப ஃபத்ஹா ஃப, இதுவும் ஷஃபத்தான். வாவ் ஃபத்ஹா வ, இதுவும் ஷஃபத்தான் உதரெழுத்து. சீன் ஃபத்ஹா தா சுக்கூன் சொத்து. ஓகே, சொத்து. இந்த சீன் வந்து லைட்டு, தா வந்து ஹெவி. ஓகேவா? ஹெவியாக உச்சரிக்கணும். அதே மாதிரி இந்த தால சுக்கூன் இருக்குன்னா கல்கலத்து சுகரா இங்கே கொடுக்கணும். அடுத்ததான் நூன் ஃபத்ஹா ந. ஃபவஸத்ன. அடுத்ததான் ப கெஸ்ரா பி, ஹ கெஸ்ரா யா சகைரா ஹீ 2 ஹரக்கத்து யாவு, அதாவது யாவுல் மத்து. அடுத்ததான் ஜீம் ஃபத்ஹா மீம் சுக்கூன் ஜம். அடுத்தது பாருங்கள், ஐன் ஃபத்ஹத்தைன் இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? 2 ஹரக்கத்தை நீட்டி நிப்பாட்டணும். ஜம் ஆ. ஃபவஸத்ன பிஹி ஜம் ஆ.
ஓகேவா? அல்ஹம்துலில்லா. இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். இப்போது ஹம்சா கெஸ்ரா நூன் ஷத்தா இன், நூன் ஃபத்ஹா லாம் சுக்கூன் நல். இன்னல் இந்த இடத்துல ஹம்சா கெஸ்ரா, ஹம்சா வந்து எங்கேருந்து வருது? அகசல் ஹல்குலேருந்து வரும், அடித்தொண்டையிலேருந்து வரணும். நூனில் என்ன இருக்குது? ஷத்தா, நூன் முஷத்ததா அப்படிங்கிறதுனால இதை நம்ம அக்மல் குன்னா கொடுக்கணும். நிறுத்தி வச்சு குன்னா மூக்குலேருந்து சவுண்டு வரணும். ஓகேவா? இன்ன அப்போது நூன் ஃபத்ஹா லாம் சுக்கூனோட இணைது இன்னல். ஓகேவா? அடுத்ததா ஹம்சா கெஸ்ரா நூன் சுக்கூன் இன். இப்போ நூன் சாக்கினாக்கு அடுத்த எழுத்து என்னன்னு பாருங்கள், சீன் வந்திருக்குது. அப்போது இங்கே என்ன பண்ணணும்? இஹ்ஃபா சட்டம் இருக்குது. அப்போது குன்னா செஞ்சு மறைச்சு ஓதணும். அப்போது இன்சான, சீன் ஃபத்ஹா அலிஃப் சகீரா ச, 2 ஹரக்கத்தை நீட்டணும். நூன் ஃபத்ஹா ந. அப்போது இன்னல் இன்சான, லாம் கெஸ்ரா லி, ரா ஃபத்ஹா பா ஷதா ரப், பா கெஸ்ரா பி லி ரப்பி, ஹ கெஸ்ரா யா சகீரா ஹி, 2 ஹரக்கத்தை நீட்டணும், யாவுல் மத்து. அப்போது லி ரப்பி ஹி. அடுத்ததா லாம் ஃபத்ஹா ல, காஃப் ஃபத்ஹா க, நூன் தொம்மா வாவ் சுக்கூன் நூ, 2 ஹரக்கத்தை நீட்டணும், வாவுல் மத்து. அடுத்ததா தால்ல தொம்மத்தைன் இருக்குது. அப்போது இதை என்ன பண்ணணும்? சுக்கூன் வச்சு நிப்பாட்டுறோம். எப்போ? வக்ஃபு பண்ணும்போது. அப்போது இங்கே என்ன சட்டம்? கல்கலத்து குப்ரா, நல்லா அசைச்சு ஓதணும். லக்கனூத். ஓகே, அது மட்டும் இல்லாமல் தாலுக்கு சுக்கூன் வைக்கிறதுனால இந்த இங்கே என்ன இருக்குது? அதாவது இங்கே வந்து இன்னொரு ஒரு சட்டமும் வரும், முதல் ஆரிதுல் சுக்கூன் சட்டம். அப்போது 2, 4, 6 ஹரக்கத்து வரைக்கும் நீட்டி நிப்பாட்டலாம். சரியா? அப்போது இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். அடுத்தது 7வது ஆயத்தை பாருங்கள். வ இன்னஹு அலா ذلك லஷஹீத். அப்போது வாவ் ஃபத்ஹாவா, ஹம்சா கெஸ்ரா நூன் ஷத்தா இன், நூன் ஃபத்ஹா ந. வ இன்ன, ஹ தொம்மா வாவ் சகீரா ஹூ, 2 ஹரக்கத்தை நீட்டணும். வ இன்னஹு. அடுத்தது ஐன் ஃபத்ஹா அ, லாம் ஃபத்ஹா அலிஃப் சகீரா ல, 2 ஹரக்கத்தை நீட்டணும். அல. அடுத்தது தால் ஃபத்ஹா அலிஃப் சகீரா த, 2 ஹரக்கத்தை நீட்டணும். லாம் கெஸ்ரா லி, காஃப் ஃபத்ஹா க, ذلك. லாம் ஃபத்ஹா ல, ஷீன் ஃபத்ஹா ஷ, ல ஷ, ஹ கெஸ்ரா யா சுக்கூன் ஹி, 2 ஹரக்கத்தை நீட்டணும். ல ஷ ஹி. அடுத்ததான் தால்ல தம்மத்தைன் இருக்குது. இப்போது வக்ஃபு பண்ணுறதுனால சுக்கூன் வைப்போம், கல்கலத்து குப்ரா கொடுப்போம். அப்போது முதல் ஆரிதுல் சுக்கூன் சட்டமும் இங்கே வந்து சேருது. அப்போது என்ன பண்ணலாம்? நீட்டி ஓதலாம். அப்போ எப்படி ஓதணும்? வ இன்னஹு அலா ذلك லஷஹீத். அடுத்தது 8வது ஆயத்தை பாருங்கள். வ இன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத். இப்போ வாவ் ஃபத்ஹாவா, ஹம்சா கெஸ்ரா நூன் ஷத்தா இன், நூன் ஃபத்ஹா ந. வ இன்ன, ஹ தொம்மா வாவ் சகீரா ஹூ, 2 ஹரக்கத்தை நீட்டணும். வ இன்னஹு. அடுத்ததா லாம் கெஸ்ரா லி, ஹ தொம்மா ப ஷத்தா ஹுப், ப கெஸ்ரா பி, லிஹுப்பில், லாம் கெஸ்ரா லாம் சுக்கூனோட இணைஞ்சிரும். லிஹுப்பில். அடுத்ததா ஹா ஃபத்ஹா யா சுக்கூன் ஹை. இந்த ஹா வந்து தஃஹீமாக ஓதணும். இந்த ஹா வந்து யா சுக்கூன் அதுக்கு முன்னாடி ஹா ஃபத்ஹா வந்திருக்கிறதுனால இது வந்து யாவுல் லீன் அப்படின்னு சொல்லுவோம். ரா கெஸ்ரா இருக்குது ரீ, இது வந்து தர்க்கீக்கா ஓதணும். அடுத்ததா லிஹுப்பில் ஹைரி, லாம் ஃபத்ஹா ல, ஷீன் ஃபத்ஹா ஷ, ல ஷ, தால் கெஸ்ரா யா சுக்கூன் தி, 2 ஹரக்கத்தை நீட்டணும், யாவுல் மத்து. அடுத்தது தால்ல தொம்மத்தைன் இருக்குது. இப்போ இது வந்து சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறோம். அதனால் இதை வந்து என்ன பண்ணணும்? முதல் ஆரிதுல் சுக்கூன் சட்டம், கல்கலத்து குப்ரா சட்டம். ஓகேவா? அப்போ இது எப்படி ஓதணும்? வ இன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத். அல்ஹம்துலில்லா. அஃபலா யஅலமு இதா புஅசிர மா ஃபில் குபூர். இப்போது ஹம்சா ஃபத்ஹா அ, ஃப ஃபத்ஹா ஃப, லாம் ஃபத்ஹா அலிஃப் மத்து லா, அஃபலா 2 ஹரக்கத்தை நீட்டணும். யா ஃபத்ஹா ஐன் சுக்கூன் யா. ஓகேவா? யா. அடுத்தது லாம் ஃபத்ஹா ல, மீம் தொம்மா மு, யஅலமு. ஹம்சா கெஸ்ரா இ, தால் ஃபத்ஹா அலிஃப் மத்து த, 2 ஹரக்கத்தை நீட்டணும். இ த. அடுத்ததான் ப தொம்மா ஐன் சுக்கூன் பு, ச கெஸ்ரா சி, புஅசி. ரா ஃபத்ஹா ரா, இது வந்து தஃஹீமாக ஓதணும். புஅசி ரா. மீம் ஃபத்ஹா அலிஃப் மத்து மா, 2 ஹரக்கத்தை நீட்டணும். ஃப கெஸ்ரா யா சுக்கூன் ஃபி, 2 ஹரக்கத்தை நீட்டணும். ஆனால் இங்கே வந்து
யா இந்த மத்து வந்து வீழ்த்தப்பட்டுரும். ஏன்னா அடுத்த வார்த்தையில் லாம் சுக்கூன் வந்திருக்கு. அப்போது ஃபில் அப்படின்னு வந்துடும். ஃப கெஸ்ரா லாம் சுக்கூன் ஃபில். அடுத்தது காஃப் தொம்மா கூ, ப தொம்மா வாவ் சுக்கூன், இது வாவுல் மத்து, பூ 2 ஹரக்கத்தை நீட்டுவோம், ரா கெஸ்ரா ரீ. இப்போ இதை வக்ஃபு பண்ணுறதுனால ராக்கு சுக்கூனை வச்சுருவோம். அப்போது ராக்கு சுக்கூன் வைக்கிறதுனால இங்கே என்ன சட்டம்? மத்தல் ஆறுதலில் சுக்கூன் சட்டப்படி 2, 4, 6 ஹரக்கத்து வரைக்கும் நீட்டி நிப்பாட்டலாம். ஓகேவா? அதை எப்படி ஓதணும்? அஃபலா யஅலமு இதா புஅசிர மா ஃபில் குபூர். ஓகே, இந்த ரா வந்து இங்கே எப்படி ஓதணும்? தஃப்ஹீமாக தான் ஓதணும். அடுத்தது 10வது ஆயத்தை பாருங்க. வஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர். வா ஃபத்ஹா ஹ தொம்மா தொம்மா சாது ஷத்தா ஹுஸ், சாது கஸ்ரா சி, வஹுஸ்ஸி. லாம் ஃபத்ஹா ல, வஹுஸ்ஸில. மீம் ஃபத்ஹா அலிஃப் மத்து, மா 2 ஹரக்கத்தை நீட்டணும், ஃப கஸ்ரா சாது தொம்மா ஃபிஸ், அப்புறம் சாது தொம்மா, அதாவது ஃப கெஸ்ரா சாது ஷத்தா ஃபிஸ் சாது தொம்மா சு, ஃபிஸ் சு. அடுத்ததா தால் தொம்மா வாவ் சுக்கூன் தூ 2 ஹரக்கத்தை நீட்டணும், ரா கெஸ்ரா ரீ. இப்போ இதையும் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ராக்கு சுக்கூன் வச்சுட்டு நம்ம வந்து முதல்ல ஆறுதல் சுக்கூன் சட்டம். அப்போது நீட்டி நிப்பாட்டலாம். வஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர் அப்படின்னு நீட்டி நிப்பாட்டணும். அடுத்ததான் 11வது ஆயத்து. இன்ன ரப்பஹும் பிஹிம் யௌம இதில் லஹபீர். அப்போது ஹம்சா கெஸ்ரா நூன் ஷத்தா இன், நூன் ஃபத்ஹா ந, இன்ன இங்கே அக்கமல் குன்னா கொடுக்கணும். அடுத்ததான் ரா ஃபத்ஹா ப ஷத்தா ரப், ப ஃபத்ஹா ப ரப்ப, ஹ தொமா மீம் சுக்கூன் ஹும், ரப்பஹும். இந்த இடத்துல மீமுக்கு அடுத்ததாக ப வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம்? எஹ்ஃபா பண்ணணும். ஓகேவா? எஹ்ஃபா ஷஃபவி. அப்போது இங்கே வந்து ரப்பஹும் பிஹிம் அப்படின்னு ப கெஸ்ரா பி, ஹ கெஸ்ரா மீம் சுக்கூன் ஹிம், பிஹிம். மீம் சுக்கூனுக்கு அடுத்ததாக யா வந்திருக்குது. அப்போ இங்கே வந்து இதுஹாரா தான் ஓதணும். பிஹிம். அடுத்ததாக யா ஃபத்ஹா வாவ் சுக்கூன் யவ், இது வந்து வாவ் லீன். இது மீம் ஃபத்ஹா ம யௌம, ஹம்சா கெஸ்ரா இ, யௌம இ, ஜால் கெஸ்ரத்தேன் இருக்குது. அடுத்த எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லாமில் ஷத்தா இருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம் அப்படின்னு சொன்னால் தன்மீனுக்கு அடுத்ததாக லாம் வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதுகாம் பிலா குன்னா, இல்லைனா இதுகாம் கைரி குன்னா அப்படின்னு சொல்லுவோம். குன்னா செய்யாமல் இணைச்சிடணும். அப்போது யௌம இதில், ஓகே, யௌம இதில் வில் அப்படின்னு வந்துடும். யௌம இதில், லாம் ஃபத்ஹா ல, ஹா ஃபத்ஹா இது வந்து தஃப்ஹீமாக உச்சரிக்கணும், ஹா. ப கெஸ்ரா யா சுக்கூன் பி 2 ஹரக்கத்தை நீட்டணும். ரால வந்து என்ன இருக்குது? தம்மத்தேன் இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரால சுக்கூன் வச்சு நிப்பாட்டணும் வக்ஃபு பண்ணுறதுனால. அப்போது முதல் ஆரிதல் சுக்கூன் சட்டப்படி வரும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம எப்படி ஓதுவோம்? வந்து தர்க்கீக்கா ஓதுவோம். ஓகேவா? அப்போது இன்ன ரப்பஹும் பிஹிம் யௌம இதில் லஹபீர். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி நல்லா வந்து சட்டங்களை புரிஞ்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஓதணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.